அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசி அன்பு நேயர்களுக்கு ஆடி மாத ராசி பலன். இந்த குரோதி வருஷம் ஆடி மாதம் அப்படிங்கிறதுங்க ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய இந்த காலகட்டம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான நல்ல மேன்மையான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பராசி நேயர்கள் அப்படின்னா கும்பம்ங்கிறது தன் சுய முயற்சியில் வளர்ச்சி அடையக்கூடியவங்க. எப்போவுமே நீங்கள் அடுத்தவங்களுடைய ஒரு துணையோ இல்லை அடுத்தவங்களுடைய ஒத்துழைப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு நீங்கள் நினைக்கிறதில்ல, வேணும்னு நினைச்சாலும் அது கிடைக்கிறது இல்லைங்க. ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள். ஏன்னா 2ஆம் அதிபதியே குரு பகவான். அப்படிங்கிற போது எப்போவுமே தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். உங்களுடைய முயற்சி தான் அடுத்த காலகட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆனால் இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த ஜென்மச்சனி நடக்கிறதுனால நீங்கள் தெளிவானவங்க தாங்க. நீங்கள் எப்போவுமே ஒரு முயற்சி எடுத்தாலும் அது இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இது பண்ணுனா ரைட்டாக நடக்குமா தப்பாக நடக்குமா அப்படிங்கிற கணக்கு போட்டு செய்யக்கூடியவங்க தான். ஆனால் இந்த ஒரு 3 வருட காலகட்டம் எந்த ஒரு முடிவுகள் முயற்சிகள் எடுத்தாலும் அது அந்த அளவுக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஜென்மத்தில் சனி இப்போ இந்த 1.5 வருட காலம். அப்போது இந்த ஜென்மச்சனி என்ன பண்ணும், நம்ம இருக்கக்கூடிய எல்லா இடத்த மாற்ற வைக்கும். ஒரு விதத்தில் பார்த்தோம்னா இருக்கக்கூடிய இடத்தையே சில பேர் மாற்ற முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தும். சொந்த வீடு, பூர்வீகத்தில் இருந்தால் எல்லாமே நஷ்டமாகி போச்சு. சொந்த பந்தத்துக்குள்ள அண்ணன் தம்பி குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் ரொம்ப பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அதனால் சிலர் இடம் மாறி இருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் உண்டாயிருக்கும். அந்த சந்தர்ப்பங்களும் மாறி வந்து சிலருக்கு என்னவோ அடுத்தவங்களால வந்த பிரச்சனைகள் சில குடும்பங்களில் நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்க. நிம்மதி இல்லைன்னா என்னங்க, மனிதனுக்கு தொழில் நல்லா இருந்தால் எல்லாமே சரியாக இருக்குது. அந்த தொழிலே சரியில்லைங்கிற போது நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய பணம் வரவு சரியாக வரல. அந்த பணம் வராத போது ஆனால் தொழில் மாற்றம் பண்ணலாமா, மாறி செய்யலாமா அப்படின்ட்டு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதுவும் சரி வராத போது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கடைசியில் கடன் சிறுக கடன் வாங்கி அது பெரிய கடன் ஆகிப்போச்சுங்க. அப்படிங்கிற ஒரு மன வருத்தங்கள் எல்லாமே அதாவது கும்பராசி நேயர்கள் பட்டதுண்டு. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறதுனால இது ஒரு தனிப்பெரும் சிறப்பு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம், அதாவது தைரியம் வீரியம் வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 3ஆம் இடத்தை சனி பகவான் வக்ர நிலை அடைந்து அந்த 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் ஒரு தைரியத்தை கிடைக்கும். அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு துணிவாக உங்களுக்கு பட்டதுன்னு வச்சிங்களேன், ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுத்தி இது சரி அப்படின்னு உங்களுடைய மனசில் உதயமாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யுங்க. ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் அப்படி மனசில் எல்லாம் சரின்னு பட்டு செஞ்சு உங்களுக்கு நன்மையை கொடுக்கல. சில இடத்துல பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம், சில இடத்துல வளர்ச்சிகள் தடையாயிருக்கும், சிலருக்கு பணம் பிரச்சனையே உங்களுக்கு வந்திருக்கும். அடுத்தவங்களுக்கு நம்பி கொடுத்து அதில் சிக்கலில் சிக்கி நீங்கள் இன்றைக்கி கடன்காரனாக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகியிருக்கும். ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருச்சு. அதை விட 4ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம். அப்போது இந்த 4ஆம் இடத்தில் செவ்வாயோடு குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால வீட்டுக்கு தேவையான சில வாய்ப்புகளை ஒரு லோன் எழுதி போடுறதுங்க.
சரிங்களா. அப்புறம் பார்த்தோம்னா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுங்க, சரிங்களா. அப்புறம் பார்த்தோம்னா வீட்டில் வந்து ஒரு மேல் மாடியில் ஒரு வீட்டு வேலை செய்யலாம் அப்படிங்கிற பொருட்கள் வாங்கி போடுறதுங்க. இல்லையா முதல்லையே நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தோம், அந்த வேலை பார்த்தா முழுமையாக செஞ்சு முடிக்கல, பிரேக் ஆகி பாதியிலே நின்றுட்டு இருக்குது, அதனால் ஒரு லோன் கிடைக்காமல் இருக்குது, இல்லை நம்ம பணம் ஒருத்தர் பக்கம் கொடுத்த பணம் வராமல் இருக்குது, அப்படிங்கிற ஒரு நிலையில் அது எல்லாமே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அப்படிங்கிற நிச்சயம் வந்து ஆதாயமான சில விஷயங்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குதுங்க. அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் முதலீடு தைரியமாக பண்ணலாங்க. முதல்ல எல்லாம் பண்ணினேன், எல்லாமே சரியில்லை, எல்லாம் விரயம் பண்ணிட்டேன், நஷ்டமாகி போச்சு அப்படின்னா. ஆனால் அதுவும் கூட பெரிய முதலீடு போடக்கூடாது. அப்படின்னா அப்புறம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு கடன் வாங்கி முதல் போட்டு தொழில் பண்ணலாம் நடத்துறது, அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. ஒரு சிம்பிளான முதலீடு போடுறதா இருந்தால் தைரியமாக பண்ணலாம், தாராளமாக செய்யலாம், செஞ்சால் அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 2 மாதம் கழிச்சு, ஒரு 6 மாதம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு போகலாம். ஆனால் பெரிய முதலீடு போட்டு செய்யக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு சின்ன முதலீடாக இருந்தால், பட்ஜெட்டாக இருந்தால் கண்டிப்பாக தொடங்கலாம். அது குறிப்பாக சொல்லப்போனால் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் செய்யக்கூடாது. அசையாத சொத்துக்கள் நீங்கள் பண்ணலாம். ஒரு வீட்டு மேலே செலவு பண்ணுறது, ஒரு வீட்டை விற்று நமக்கு இன்னொரு இடத்த வாங்கிறது, ஒரு இடத்த விற்று இன்னொரு ஆதாயத்தை தேடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தோம்னா ஒன்று லாபங்கிறது எல்லாமே குறைஞ்சி போச்சு, நஷ்டங்கள் அதிகமாகி போச்சு, கடன் பிரச்சனைகள் அதிகமாகி போச்சு, கஷ்டங்கள் அதிகமாகி போச்சு. மாதம் கண்டா, அதாவது நமக்கு சம்பளம் வாங்குறமோ இல்லையோ வீண் செலவுகள் வந்துட்டு இருக்குது, விரைய செலவுகள் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை. சிலர் பார்த்தோம்னா குடும்பம் வந்து ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்க முடியலைங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு வேலை சம்மந்தப்பட்ட காரணத்தினாலேயோ, இல்லை வந்து குழந்தைங்களுடைய படிப்புக்கு சம்மந்தப்பட்ட காரணத்தினாலேயோ ஏதாவது இடம் மாற்றங்கள் பண்ணிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையே வந்துட்டு இருக்குது. இதுலேயும் பார்த்தோம்னா குடும்பத்தில் கணவன் மனைவி இடம் மாற்றங்கள் பண்ணி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள், கணவன் மனைவியும் குழந்தையும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, தான் ஒரு பக்கம் இருக்கிறோம். குடும்பம் வந்து ஒரு ஒற்றுமையாக ஒரு பாசமாக பற்றுதலா அன்பாக ஒரு இடத்துல இருந்து இன்றைக்கி நிம்மதியாக இருக்க முடியலைங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையினால ஏன்னா வந்து குடும்ப ஒற்றுமை இல்லாமல் மன மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குதுங்க. இந்த நிலையெல்லாம மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள், வேலை பக்கத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வேலையே இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வேலையினால் அதிர்ஷ்டம், திடீர் ஒரு வாய்ப்பு என வக்ர நிலை நிச்சயமாக ஒரு மேன்மை கிடைக்கும் ஜென்மத்தில். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 3ஆம் தேதியிலிருந்து பார்த்துட்டோம்னா, அதாவது உங்கள் சரியாக வந்து சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற இந்த மாதம் முழுசாவே, அப்போது குடும்ப பிரச்சனைகள் தீரும், நண்பர்கள் வட்டார பழக்க வழக்கத்தில் வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். யாருனால வந்து ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு அவங்க கட்டாத கடன் இப்போ நான் கட்டிகிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களோ, ஆனால் அந்த ஜாமீன்க யாருக்கு கடன் வாங்கி கொடுத்தோன்னா அவங்கக்கிட்ட வசூல் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படுங்க. அதே நேரத்தில் பூமியினால் ஒரு சொத்து ஒரு பிரச்சனைகள் எல்லாமே வந்துருச்சு, ஒரு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களால ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குதுங்க. அதனால் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஒரு சரியாக இருந்து நிம்மதியாக ஒரு வேலை வெட்டி செய்ய முடிய மாட்டேங்குது. அப்படிங்கிற ஒரு நிலைகள் எல்லாமே மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக, அதாவது கும்பராசி நேயர்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. அதாவது வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம், அந்நிய தேசத்தில் இருந்து தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலில் வேலையில் பிரச்சனைகளாக இருக்குது, மேல் அதிகாரிகளால் இடைஞ்சலாக இருக்குதுங்க. வேலையை விட்டுட்டு கம்மனு சொந்த ஊருக்கு போயிடலாமான்ற சில பேர் அதாவது கும்பராசினியர்கள் தடுமாறிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் தீர்ந்து எதிர்காலத்துக்கு தேவையான சில வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைகிறதுனால கடினமான முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு மென்மேலும் சில வாய்ப்புகள் வந்து சேரும். இருப்பினும் பயணங்கள் அதிகமாக தவிர்க்கணும். ஆடி மாதத்தில் வண்டி வாகனத்தில், அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறது, கூட்டு தொழில்கள் ஆரம்பிக்கிறது, இதெல்லாமே கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கும்பராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் சில முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கும். இருப்பினும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3ஐயும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சு எதிர்கால தேவையான வளர்ச்சி வாய்ப்புகள், முன்னேற்றம், செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு பெருகி வாழ்க்கையில் வளம் பெறணும்ன்ற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.